ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ப்ரோக்ராமிங் ஸ்பேர். ஸோ இந்த சீரீஸில் நம்ம டிஎஸ்ஐ ப்ராப்ளம் சால்வ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கோடிங் இன்டர்வியூ கொஷின்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அப்புறம் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணி எப்படி அந்த கொஷினை சால்வ் பண்ணுறது, ஸோ அதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் சேம் ப்ராப்ளமை ஆப்டிமைஸ் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து எஃபிஷியண்டாக சால்வ் பண்ணணும், ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலிட் அனகிராம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ், இன்னொன்று வந்து டி. ஸோ நம்ம டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். டி ஸ்ட்ரிங் அண்ட் எஸ் ஸ்ட்ரிங்கோட அனகிராம் வந்து இருக்கான்னு வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனகிராம்னா என்ன, அது முதல்ல என்ன பார்க்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு வந்து இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணி ஆர்டர் மட்டும் மாற்றி ஒரு புது வேர்டை வந்து கிரியேட் பண்ணால் அதை வந்து அனகிராம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஸோடைய ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா லிசன் கொடுத்துருக்காங்க அண்ட் டியோட ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா சைலண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு வேர்டும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் இதில் வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசன்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸும் சைலண்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸும் ஆர்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும், பட் சேம் கேரக்டர்ஸ். ஸோ கவுண்ட்டும் இங்கே மேட்ச் ஆகும். ஸோ அதனால இதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு ட்ரூ. ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுக்கான லாஜிக் தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ ஃபார் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ இது எஸ்ஸோட ஸ்ட்ரிங் வந்து ரேட்னு கொடுத்துருக்காங்க அண்ட் டியோட ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா கார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்ல ஆர்ஏடி வந்து இருக்கு, ஆனால் கார்ல பார்த்தீங்கன்னா சிஏஆர் வந்து இருக்கு. ஸோ ஒரு கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இது வந்து அனகிராம் இல்லை. ஸோ அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அனகிராம். ஸோ இது வந்து என்ன மட்டும் முன்னாடி போட்டு அனகிராம் சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்லையும் சேம் கேரக்டர் தான் இருக்கு, கவுண்ட்டும் நம்மளுக்கு சேமாக இருக்கு, ஆர்டர் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அவுட்புட் வந்து ட்ரூ. ஸோ சேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு இருக்கும், இங்கே ரெண்டு கேரக்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இது வந்து அவுட்புட் வந்து நம்ம ஃபால்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏஏசிசி அண்ட் சிசிஏசின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளான்ஸை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே சேம் கேரக்டர் மாதிரி இருக்கும், மாதிரி ஆனால் இது வந்து கவுண்ட் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏ வந்து 2 டைம்ஸும் சி வந்து 2 டைம்ஸும் இருக்கு. ஆனால் டி இருக்கிற பார்த்தீங்கன்னா இங்கே ஏ வந்து 1 டைமும் சி வந்து 3 டைம்ஸும் இருக்கு. ஸோ கவுண்ட் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இது வந்து அனகிராம் கிடையாது. ஸோ அதனால இதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் வேணும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் அனகிராம்னா இருக்கணும்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கேரக்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ செகண்ட் கண்டிஷன் ஒவ்வொரு கேரக்டர்ஸோட ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருக்கணும். ஸோ இப்போ ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் எப்படி ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வெறும் ஜஸ்ட் இன்புட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரீட்லைன் யூஸ் பண்ணி நான் வந்து நோட்ஜேஸ் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ரீட்லைன் யூஸ் பண்ணி என்னோட இன்புட்டை வந்து நான் கெட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் அண்ட் அவுட்புட், ஸோ கிரியேட் இன்டர்ஃபேஸ் மூலியமாக நான் இன்புட் அவுட்புட் வந்து கெட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து என்டர் தி ஸ்ட்ரிங் எஸ், அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் எஸ் நம்ம வாங்குறோம், அடுத்து யூசர்கிட்ட இருந்து ஸ்ட்ரிங் டிஏ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே அனகிராம்ன்ற இந்த ஃபங்க்ஷன் மூலியமாக நம்ம பாஸ் பண்ணி நம்ம அவுட்புட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அனகிராம் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே தான் நம்மளுடைய லாஜிக்கை வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஒரு பாயோபெட் கோட் தான். ஸோ நீங்கள் வந்து எப்படி இது வந்து சிம்பிளிஃபைடாக நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம யூஸ். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஈஸியஸ்ட் சொல்யூஷன் மட்டும்தான் நான் வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்து நம்ம சார்ட் பண்ணணும். ஓகே, சார்ட்டிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட சார்ட்டட் மெத்தட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் டாட் ஸ்பிளிட் டாட் சார்ட் டாட் ஜாயின் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் பை கேரக்டராக அரேவாக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லிசன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு அரேஸாக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். அதாவது எல் ஒரு வந்து எலமெண்ட், ஐ ஒரு எலமெண்ட், எஸ் ஒரு எலமெண்ட், டி ஒரு எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டாக நமக்கு வந்து ஸ்பிளிட் வந்து அரேவாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சார்ட். ஸோ இந்த சார்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அரேல இருக்கிற வேல்யூஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு தரும். ஸோ இப்போ வந்து எல்ஐஎஸ்டிஎன் ஒரு எலமெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அதாவது இதை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இ, ஐ, எல், என், எஸ், டி. ஸோ இந்த மாதிரியான ஆர்டரில் வந்து சேம் அரே வந்து நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஜாயின் ஃபங்க்ஷன் இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஸோ அரேஸை மறுபடியும் ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ அதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ரிசல்ட்.
ஸோ இப்போ அரேஸை வந்து திரும்பி நம்மளுக்கு நார்மல் ஸ்ட்ரிங்காக வரும். ஸோ நமக்கு வந்து சார்ட்டட் எஸ் வந்து லிசனுடைய சார்ட்டட் வெர்ஷன் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி நம்ம வந்து டீக்கும் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டி டாட் ஸ்பிட் சார்ட் ஜாயின். ஸோ இப்போ நம்மளுக்கு ஈக்கும் கிடைச்சிருச்சு, எஸ்ஸும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை வந்து கம்பேர் பண்ணால் போதும். ஸோ சார்ட்டட் எஸ் ட்ரிபிள் ஈக்குவல் டு தென் சார்ட்டட் டி. ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்போ ரெண்டு சார்ட்டட் ஸ்ட்ரிங்கையும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கோடை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் டெர்மினல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட் வந்து கேட்குது. ஸோ இன்புட் வந்து என்டர் த எஸ்எஸ்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து rat அது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்புட் வந்து கேட் கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன். லிசன்ற ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டர், சைலண்ட்ன்ற செகண்ட் கேரக்டர். ஸோ இதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது நம்ம வந்து பண்ணிட்டோம். ஆனால் இங்கே ஒரு ஸ்மால் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பிளிட்டு, சார்ட்டு, ஜாயினு, ஸோ இந்த மாதிரியான இன்பில்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரியல் வேர்ல்டில் மோஸ்ட்லி இது வந்து அக்செப்டபிள் தான். ஆனால் சில இன்டர்வியூஸில் வந்து இதை எஸ்பெஷலி ப்ராப்ளம் சால்விங் ரவுண்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ பில்டிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ண முடியுமான்னு தான் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இதை வந்து அப்ரோச்சை வந்து சார்ட்டிங்கில் வந்து நடக்குது. ஸோ இன்னும் எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ண முடியுமான்னு யோசிக்க வேண்டியது அவசியம் இந்த இதில். ஸோ நெக்ஸ்ட்டு இதே சேம் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணி பில்டிங் அண்ட் சார்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே டெம்ப்ளேட் தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெண்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்தையும் நம்ம செக் பண்ணி அது சேமா இருக்கா இல்லையான்னு பார்க்க வரோம். சப்போஸ் அது சேமா இல்லைன்னா அதை வந்து டேரக்டா நம்ம வந்து ஃபால்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ எப்படி அந்த ஃபங்க்ஷன் கண்டிஷன் நம்ம எழுதுறது நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ் டாட்டோட லென்த், எஸ் டாட் லென்த்னா அதோடைய லென்த் நம்மளுக்கு வந்துடும். ஸோ நாட் ஈக்குவல் டு தென் டி டாட் லென்த் ரெண்டுமே நம்மளுக்கு சேமா இல்லைன்னா டேரக்டா நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் நம்ம வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்டே வந்து டைம் வந்து சேவ் ஆகும். எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸையும் அன்னெசரி ஃபங்க்ஷன் வந்து லாஜிக் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் செக் வந்து கிளியர்லி நம்ம வந்து பாஸ் பண்ணிடுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சப்போஸ் இப்போ ரெண்டு லென்த்தும் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆயிருச்சு. ஸோ அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லூப் வந்து நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இதில் அவுட்டர் லூப் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபார் லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் எஸ் டாட் லென்த் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து நம்ம வந்து இங்க இருந்து செக் பண்ண போறோம். ஸோ ஃபார் எவ்ரி கேரக்டர் அதோடைய கவுண்ட்டை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு வேரியபிள் நேம் என்ன பார்த்தீங்கன்னா கவுண்ட் எஸ், அதாவது கவுண்ட் எஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவுண்ட் டி. ஸோ கவுண்ட் எஸ் வந்து இங்கே என்ன ஸ்டோர் பண்ணணும்னா அந்த கேரக்டர் எஸ் ஸ்ட்ரிங்ஸ்ல எத்தனை தடவை வருதுன்னு ஒரு ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கவுண்ட் டி வந்து என்ன ஸ்டோர் பண்ணுதுன்னா அதே கேரக்டர் டி ஸ்ட்ரிங்ல எத்தனை தடவை வருதுன்னு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னர் லூப் வந்து பார்ப்போம். ஃபார் let j is equal to 0, j less than not equal to s dot length j plus plus. ஸோ இங்கே கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து இங்கே வந்து எஸ் ஆஃப் ஐஏ, அதாவது கேரக்டர் வந்து எல்ன்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லிசன்ற ஒரு கேரக்டர் எடுத்துப்போம். ஸோ எஸ் ஆஃப் ஐனா ஃபர்ஸ்ட் கேரக்டர், ஸோ எல்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னர் லூப் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து ரன் ஆகும். அப்போ என்ன பண்ணுறோம்னா எஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஜே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் தான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். எஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஜே. அதை வந்து நம்ம கவுண்ட் எஸ் ப்ளஸ் ப்ளஸ், அதாவது எஸ் ஸ்ட்ரிங்கில் ஒரு வேல்யூ வந்து கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனில் என்ன பண்ணனா எல் கேரக்டர் வந்து எஸ் ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை தடவை இருக்குன்னு ஒரு கவுண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இஃப் எஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டி ஆஃப் ஜே டி கவுண்ட், இந்த லைனில் என்ன பண்ணுதுன்னா எல் வந்து கேரக்டர் டி ஸ்ட்ரிங்கில் எத்தனை தடவை இருக்குன்னு நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னர் லூப் முடிஞ்ச அப்புறம் கவுண்ட் எஸ் ஒரு கவுண்ட் வந்து இருக்கும், அதே மாதிரி டி கவுண்ட்ல வந்து இருக்கிற ஒரு கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து கம்பேர் பண்ணுறோம். ஓகே, இப்போதான் நம்மளுடைய கம்பேரிசன் செக்ஷன் வந்து இங்கே வரப்போகுது. இஃப் என்னுடைய கவுண்ட் எஸ் நாட் ஈக்குவல் டு கவுண்ட் டி,
ஸோ டைரெக்டாக நம்ம வந்து கம்பேர் பண்ணி அதோடைய கம்பேர் வந்து நமக்கு மேட்ச் ஆகலைன்னா நம்ம ஜஸ்ட் இங்கேயே நம்ம வந்து ரிட்டன் வந்து ஃபால்ஸ் கொடுத்துறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு கவுண்ட் மேட்ச் ஆகலனா ஸோ அந்த கேரக்டர் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே ரெண்டு ஸ்ட்ரிங்லையுமே சேமாக இல்லை. ஸோ அது வந்து அனகிராம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ டேரக்டாக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அவுட்டர் லூப் வந்து ஃபுல் கம்ப்ளீட் வந்து ஆகிடுச்சு. எந்த கேரக்டரும் மிஸ்மேட்சாக வரல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா டேரக்டர் ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து ட்ரூன்னு சொல்லி நம்ம நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ பில்டிங் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பில்டிங் அண்ட் சார்ட்டிங் மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் வச்சு ஐட்ரேஷன் பண்ணி அந்த கேரக்டர்ஸை வந்து கவுண்ட் எடுத்து நம்ம இங்கே வந்து செக் பண்ணியிருப்போம். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே சேம் யூசர் இன்புட் வந்து நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்டர் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த வாட்டி நான் ஹலோ வேர்ல்ட் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே வேறு வேறு கேரக்டர்ஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைலண்ட் கொடுக்குறேன். செகண்ட் கேரக்டர் ஸோ லிசன்ன்ற இந்த கேரக்டர் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஸோ நம்மளுடைய இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ சேம் ஏஏசிசி என்ன பார்த்தீங்கன்னா சிசிஏசி. ஸோ ஃபால்ஸ். ஸோ நம்மளுடைய இன்புட் வந்து எல்லா கண்டிஷன்ஸுக்குமே இங்கே நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நம்மளுடைய லாஜிக் வந்து இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் இங்கேயும் ஒரு வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நம்ம நெஸ்டட் லூப்ஸ் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ இங்கே தான் இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டர் லூப் பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி படி இது வந்து ஓ ஆஃப் என் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னர் லூப்புக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓ ஆஃப் என். ஸோ ரெண்டு லூப்பும் நெஸ்டட் லூப்பாக இருக்கு. ஸோ இங்கே என்ன அர்த்தம்னா டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓ ஆஃப் என் ஸ்கொயர்டு நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ சேம் இதே மாதிரி நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா நம்ம வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து எடுத்திருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கவுண்ட் ஆஃப் எஸ் அண்ட் கவுண்ட் ஆஃப் டி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன்புட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் மெமரி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நம்மளோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து 0 of 1 இது வந்து ஓ ஆஃப் 1 தான். ஸோ இப்போ ஃப்ரெஷர் லெவல் இன்டர்வியூவில் பார்த்தா இந்த சொல்யூஷன் வந்து அக்செப்டபிளாக இருக்கலாம். ஏன்னா ப்ராப்ளம் புரிஞ்சுட்டு சால்வ் பண்ண தெரிஞ்சா மட்டும் இன்டர்வியூக்கு வந்து போதும் ஒரு ஃப்ரெஷர்ஸ் லெவலுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து சொல்யூஷன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் ஒர்க் ஆகுதா மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு அடிஷ்னலாக கோட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது, டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ண முடியுமா, ஸோ அப்படின்னு தான் உங்களை வந்து யோசிக்க வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சொல்யூஷனோட இது பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் என் ஸ்கொயர் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஓ ஆஃப் என் இதை வந்து இதே ப்ராப்ளமை நம்ம வந்து ஓ ஆஃப் என் இது வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு வந்து நம்மளால சொல்யூஷன் கொண்டு வர முடியுமா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்டிமைஸ் அப்ரோச்சை வந்து எப்படி பண்ண போறோன்றத நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா த சேம் பிஃபோர் நம்ம என்ன செக் பண்ணியிருந்தோமோ சேம் அதே மாதிரி தான் இங்கே செக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் எஸ் டாட் லென்த்தும் டி டாட் லென்த்தும் சேமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ சேமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இல்லைனா டேரெக்டாக நம்ம ரிட்டர்ன் நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஸோ ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்து சேமாக இல்லைனா அது எப்படியும் அனகிராமாக இருக்க முடியாது. ஸோ அதனால ரிமைனிங் லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணாமல் டேரெக்டாக ஃபால்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இங்கே தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஒரு எம்டி ஆப்ஜெக்டை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தடவை வருதுன்னு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஃபார் ஆஃப் லூப் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார் ஆஃப் லூப்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணனா ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் நமக்கு வந்து ஐட்ரேட் பண்ண போகுது. அதாவது ஒவ்வொரு வேல்யூவும். ஸோ அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் என்னுடைய கேட் ஃப்ரீக்வன்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருந்துச்சுன்னா அது வந்து 0, அது வந்து இல்லைன்னா அப்படி வந்து +1 நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஓகே ஸோ இங்கே எஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்ம இன்புட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் நம்ம எடுத்துக்கிறோம்னா லூப் முடிஞ்ச அப்புறம் ஃப்ரீக்வன்சி ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும். அதாவது எல் வந்து 1, ஐ வந்து 1, எஸ் 1, டி 1, இ வந்து 1 இருக்கும் அண்ட் என் வந்து நம்மளுக்கு 1 டைம். ஏன்னா இதெல்லாம் ஒரே ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி ஸோ இப்போ இன்னும் சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ஏஏசிசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏ வந்து 2 டைம்ஸ் இருக்கும், சி வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம்
ஸ்ட்ரிங்கோட கம்ப்ளீட் கேரக்டர் கவுண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் லூப் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ செகண்ட் லூப் வந்து சேம் ஒரு லூப் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நான் ஆட் பண்ணுவேன். செகண்ட் லூப் வந்து பார்க்க போறோம். ஃபார் கான்ஸ்ட் கேர் ஆஃப் என்னுடைய டி கேரக்டர். இப்போ டி ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர்ஸை நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்றோம். இஃப் நாட் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேர் ரிட்டன் ஃபால்ஸ். ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லைன் வச்சுக்கோம். ஸோ சப்போஸ் டி ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் இருக்கு, ஆனா அந்த கேரக்டர் ஃப்ரீக்வன்சி ஆப்ஜெக்ட்ல இல்லை. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த கேரக்டர் எஸ் ஸ்ட்ரிங்ல இல்லைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கும் அனகிராம்ல இருக்க முடியாது. ஸோ டைரக்டா நம்ம இங்க ஃபால்ஸ்ன்னு நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதனால தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ அடுத்து என்னுடைய ஃப்ரீக்வன்சி கவுண்டரை வந்து நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ சப்போஸ் அது இல்லைன்னா ஸோ வந்து கேரக்டர் வந்து மேட்ச் ஆகிருச்சு. ஸோ அதனால என்னோட ஃப்ரீக்வன்சி கவுண்டரை வந்து நான் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த கவுண்ட் வந்து 1 வந்து இங்கே டிக்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து எல் வந்து 1, I1, S1, T1 இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதில் எடுத்துட்டோம்ல. ஸோ சைலண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதான் நம்மளோட டி இது. ஸோ எல்லா கவுண்ட்லையும் கிராஜுவலாக 0 வந்து ஆகணும். ஸோ ஃபைனலாக எல் வந்து 0, ஐ வந்து 0, எஸ் வந்து 0, டி வந்து 0. ஸோ இப்படி ஆகிரும். ஸோ அந்த மீனிங் என்னன்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்லையும் சேம் கேரக்டர் இருக்கு, அதே ஃப்ரீக்வன்சில இருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம வந்து எதுக்குமே இது பண்ணாம ரிட்டன் ஜஸ்ட் ட்ரூ மட்டும் நம்ம இங்க ரிட்டன் வந்து பண்றோம். ஸோ இப்போ இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லூப் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா O of 1, அதாவது இந்த லூப்புக்கு. ஓகே, O of n. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் லூப்புக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு O of n. ஓகே. ஸோ டோட்டலாக O of n plus n பார்த்தீங்கன்னா 2n வரும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஜஸ்ட் O of n மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமோட நீங்கள் லாஜிக் சால்வ் பண்ணீங்கன்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n வரும். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒர்ஸ்ட் கேஸில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் வந்து யூனிக்காக இருந்தால் அந்த ஆப்ஜெக்டில் வந்து n என்ட்ரிஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ சேம், அதாவது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of n டைம்ஸ். ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் சொல்யூஷன் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வந்துச்சு? O of n ஸ்கொயர். ஸோ கரண்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி இப்போ என்ன வருதுன்னா O of n. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது நம்ம கோட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அதை எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ண முடியுமான்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இன்டர்வியூவில் வந்து அதை ரொம்ப வந்து முக்கியமாக வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண யூஸ் பண்ண அப்ரோச் வந்து டிஎஸ்ஏல இந்த டிஎஸ்ஏல இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஃப்ரீக்வன்சி கவுண்டர் பேட்டர்ன். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளமை வேற அப்ரோச் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தா ஸோ கமெண்ட்ல அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சொல்யூஷனில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ல வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ கோடிங்கில் க்ரோத் வரணும்னா ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆன்சர் எப்படி டிஸ்கவர் பண்ணணும்னு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர். So until the next problems, so think the logic and not just the code. So see you in the next video.